ஹலோ மை டியர் ஃபேமிலி, நான் தான் உங்கள் யோகி மேரிமி. ஓ மை காட், ஃபர்ஸ்ட் டைம் நம்ம எஃப்எஃப் ட்ரை பண்ண போகிறேன். இன்றைக்கி ஒரு மாதிரி ரொம்ப ஷாக், எனக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலிங்காக தான் இருக்குது. நீங்களாம் யோசிக்கலாம், என்னடி நீ ஒன் ஷாட் மட்டும்தான் போடுவேன் என்னமோ சொன்ன மாதிரிச்சு, எஃப்எஃப்லாம் போடுறியே அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இந்த ஹாரர் கண்டென்ட்டாக ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நம்மளோட ஓட்டி சோனை வச்சு நம்ம ஒரு ஹாரர் எழுதுனா எப்படி இருக்கும், அதான் ட்ரை பண்ணலான் இருக்கேன். ஸ்டோரி அவ்வளோ நல்லா இருக்குமான்னு தெரியாது, ஆனால் உங்களுக்கு பிடிச்சா என்ஜாய் பண்ணி கேளுங்க, ஓகேவா? பிடிக்கலன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கேளுங்க, ஓகேவா? ரொம்பலாம் ஹாரராக இருக்குமான்னு தெரியாது, ஆனால் நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன், ஓகேவா? இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். இப்போது நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டோன்ட் அடிக்ட் டு த ஸ்டோரிஸ், ஹெட்ஃபோன் யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. லெட்ஸ் கோ டு த ஸ்டோரி. ஸ்டோரி ஸ்டார்டிங் சீன்லேயே நம்மளுக்கு ஒரு ஃப்ளைட்டு தான் காட்டுறாங்க. அங்கே ஒரு 2 பேர் ட்ராவல் பண்ணி வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஒருத்தர் பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. அக்கா, உனக்கு ஒரு இடமே கிடைக்கலையா? அங்கே தான் நம்ம போகணுமா? காலங்கத்தால் அக்கா குளிக்க கூட இல்லைக்கா, நான் பாட்டு படு தேய்ச்சிட்டு வந்துட்டேன். டேய், நீ குளிச்ச என்ன குளிக்காட்டி என்ன, எப்படியா இருந்தாலுமே அங்கே போய் நீ குளிக்க போகிறதில்ல தானே? அக்கா ஏன்க்கா நீ வேறு? சாப்பாடு கூட இல்லைக்கா. டே, இப்போ வந்துடும்டா, இரு, உனக்கு நான் அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி தருவாங்க நம்மளுக்கு. வாக்கா. காய் சொல்ல பச்சே கேட்க மாட்டேன். ஏக்கா, ஐடியில் தான்க்கா வேலை செய்கிறோம், பேய் தானக்கா ஓட்ட போகிறோம். அங்கே தான் உசுரை போட்டு வாங்குறானுங்க தான் நான் பேய் ஓட்ட வந்தால், இங்கேயும் அதே தானக்கா. காலங்காத்தில் கிளம்பி போய்கிட்டு ஏ காய், இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லைடா. சரிக்கா, தெரியும், நான் இங்கே உன் உசுருக்கு உத்தரவாதம் கிடையாது, நம்மளே பார்த்துக்கணும், கரெக்டாக இருக்கணும், எல்லாமே தெரிஞ்சுதான் வந்திருக்கேன். நீ இருக்கலக்கா, நீ என்னை பார்த்துப்ப எனக்கு தெரியும். தெரியுதுல, அப்போ ஏன்டா நான் அவ்வளோ தூரம் பாரு, புரியாலே எவ்வளோ பணக்காரங்க, எவ்வளோ லட்சக்கணக்காக நம்மளுக்காக நாங்கள் பணத்தை கொட்டுறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க. இவங்கெல்லாம் விட்டுட்டு ஏன்க்கா அங்கே போனோம்? ஏய், அவங்க நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணி கூப்பிட்ருக்காங்கடா. ஆமாம், அதுக்குன்னு இங்கேருந்து நம்ம இந்தியா போகிறோம், தெரியுமா? இந்தியா தெரியும்க்கா. ஆமாம், ஏன்க்கா இவ்வளோத்தையும் கொரியாலே இவ்வளோ பேர் விட்டுட்டு ஏன்க்கா நீ இந்தியா போகிற? அங்கே தான் தமிழ்நாடு அங்கே தானே? ஆமாண்டா. ஏன்க்கா அங்கே என்ன உனக்கு அவ்வளோ ஸ்பெஷலு? இல்லே, நான் பிறந்த ஊரே அதான்டா. ஓ, தாய் மண்ணுக்காக பேய் ஓட்ட போறியாக்கா? ஆமாப்பா, நீ கொஞ்சம் நாய் மாதிரி குலைக்காமல் பேசாமல் உட்காரு. சரிக்கா. அக்கா, அந்த ஏர் ஹோஸ்டஸ் அழகாக இருக்காங்கல்ல? காய் சரிக்கா. ஆமாம், என்னக்கா அக்கா விஷயம், என்னாச்சு? அதுவும் அக்காய், அவர் பேர் மிஸ்டர் கிம்மா. அவருக்கு தான் அந்த ஊர் பெரிய ஜமீன்தாரா. அவருக்கு தான் அவரோட ஊரில் தான் ஒரு பெரிய சாபம் இருக்கான். அது மட்டும் இல்லை, அவர் குடும்பத்தை ஏதோ அமானுஷமாக நிறைய நடக்குதான். அதனாலே மொத்தம் நிறைய பேர் இறந்துருக்காங்க. எப்போலேருந்துக்கா? ஒரு மாதத்துக்கே 5 பேர் இறந்துருக்காங்கடா. 5 பேரா? ஆமாம், அதனால தான் அவர் ஊரில் ஏதோ பெரிய சாபம், ஏதோ பேய் நடமாட்டம் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதை என்னென்னு நம்ம டீட்டெயிலாக ஆராய்ச்சி பண்ணி அதை தீர்த்து வச்சுட்டு வர போகிறோம். கா, வேறு லெவல்க்கா நீ. ஆனால் உனக்கு எப்படிக்கா அங்கே போய் லிங்க் ஆச்சு? அதுவாடா, அது என் பாட்டி ஊருடா. ஓ, ஆனால் உங்கள் பாட்டி தான் கொரியாவாச்சே. டேய், அம்மாவோட அம்மாடா. ஓகே, அதனால தானா? ஓகேக்கா. அங்கே எல்லா பொண்ணுங்க அழகாக இருக்குமா? என்னை கேட்டினா நீ அங்கேயே தங்கிடுவடா. ஏன்னா அந்த ஊர் பேய் மோகினின்னு ஒரு டைப் இருக்குது, அதுவே அவ்வளோ அழகாக இருக்குமா.
இது மோகினியா? பேரே சூப்பராக இருக்கேக்கா. வேணா சொல்கிறான், உனக்கு ஒரு மோகினியை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன். அக்கா ஆல்ரெடி ரெடி தான்க்கா. அது இப்போ வந்து நம்ம காயும் நம்மளோட ஃபஸ்ட்டு லீடு ஹீரோயின் அக்னி தாண்டா. இவங்க 2 பேர் தான் வந்து ஒரு ஷாமீன்ஸ். இவங்க சொல்லப்போனால் ஷாமீன்னா வந்து பேய் ஓட்டுருவாங்க, ஓகேவா? நம்ம ஊர்லலாம் ஓட்டுவாங்களே அந்த மாதிரி. இவங்க 2 பேரும் நம்ம இந்தியாவுக்கு தான் வந்துக்கிட்டு இருக்காங்க பேய் ஓட்டுறதுக்கு. அப்படியே நம்ம போக போக நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த சீன் காட்டுறாங்க, அங்கே ஊரில் தான் காட்டுறாங்க இந்த மாதிரி நம்மளோட இந்தியாவை. ஐயா, இதோட இன்னொரு கொலை விழுந்து போச்சுயா. என்னடா சொல்கிறீங்க? இன்னொரு கொலையா? ஆமாங்க ஐயா, இதோட 6வது கொலைங்க ஐயா. டேய், என்னடா சொல்கிறீங்க? இப்படி மாதம் 5, 6, 7, 8ன்னு போனால் எத்தனை வருஷம்டா பலி கொடுக்குறது? நான் தான் சொன்னேனே ராத்திரி யாரும் வெளியே வரக்கூடாதுன்னு. யாரா வெளியே போனது? ஐயா, நம்ம வீட்டு தோட்டக்காரன். டியோ இது பிரச்சனை எப்போ முடியும்? நானும் எத்தனை உசுரை தான் பலி கொடுக்கறது? கடவுளே, உனக்கு கருணையே இல்லையா? டேய், எங்கடா அந்த பேய் ஓட்டுறவங்களை கூப்பிட்டோமே? ஐயா, ஏதோ நாளைக்கோ இல்லை இன்றைக்கோ வந்துடுவேன் நாங்கள் ஐயா. ஐயோ, எப்போ ஊரு போகிறாங்களோ? நீ கூப்பிட்டு 1 வாரத்துக்கு மேலே ஆச்சு ஐயா. அது வந்து என்னடா, ஊர்லேருந்து நம்ம டயாங் தம்பி அடிச்சது. யார்? என் பேரனா? ஆமாங்க ஐயா. என்னடா அவனுக்கு? இல்லைங்க ஐயா, ஊருக்கு வராராம். ஊருக்கா? இதான் உங்கள் அப்பன்ட்டு சொல்லி வச்சுருந்தேனே வரக்கூடாதுன்னு. இல்லைங்க ஐயா, சின்ன கட்டிக்கிட்டாரு நம்ஜூன் தம்பி, அவர் வராராம். அவருக்கு இங்கே தான் வேலை இருக்கான், இங்கே வரேன்ருக்காரு. அதனால தான் அப்படி எல்லாருமே வராங்க. என் பெரிய பையனுக்கு தெரியுங்க ஐயா, என் சின்னவனுக்கு அவன் பையனும் தான் ஏன் வராங்க. டேய், என்னடா நீங்கள் எல்லாம் இவ்வளோ அலட்சியமாக வந்து சொல்கிறீங்க? இது எவ்வளோ ஆபத்தான இடம் தெரியுமா? இது தெரியாமலே ஊர் ஜமீன்தாரவன், அதுக்கு நான் தான் ஊர் தலைவர் வேறு. என்னடா நீங்களாம் இப்படி தான்டா, இந்த மாதிரி அலட்சியமாக ஒரு நாள் செஞ்ச பாவம் தான்டா இந்த கிராமத்தை போட்டு இந்த வாட்டுது அப்படின்னு சொல்லி இவர் திட்டிக்கிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி கொரியாவை தான் காட்டுறாங்க. சமைச்சிட்டு இருக்கும் போது கத்துறாரு, டேய் எல்லாம் சாப்பிட வாங்கடா அப்படின்னு கத்துறாரு. அவர் வேறு யாரும் இல்லை, நம்ம ஜின்னு தான். வரஹயாங் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் வராரு. அவர் வந்து, என்ன என் காலையிலே அலாரம் மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க? டேய் ஜேஹோப்பு, மணி என்ன ஆகுது தெரியுமாடா? மணி என்ன ஆகுது? நம்ம இந்தியா கிளம்பணும். ஹயாங், அது இன்னும் டைம் இருக்குது. டைம் போதும். ஒரு ட்ரெஸ்ஸு எல்லாம் நேற்றே எடுத்து வைக்க சொன்னேன். ஒரு தண்டக்கரமானமும் ஒரு கலை பண்ணுறதில்ல. நான் தான் வந்து எடுத்து வைக்கணுமா? ஐயோ ஹயாங், நீங்கள் பாட்டு கத்திக்கிட்டே இருக்கீங்க. மாமாண்டா, ஏன் சொல்ல மாட்டீங்க? ஹயாங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெயஹோப்லாம் வந்து கை வச்சுக்கிட்டு வலிக்குது ஐயா, ஒரு காஃபிக்கு போட்டு தருவீங்களா? நான் தான் கற்றுவேன் சொல்லுவேன், ஆனால் நான் காஃபி போட்டு தரலாமா? சரி, நானே போட்டுக்கிறேன், போட்டு தரேன், போய் உட்காரு. ஷோ ஹயாங் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் உட்காடுறாரு. ஹனி, நான் வந்துட்டேன். இப்போ வருவீங்க, நாளைக்கு வருவீங்க, ஆனால் வேறு ஊருக்கு மட்டும் வர மாட்டீங்க. என்ன ஜின், என்ன ஆச்சு? நம்ஜூன், நான் போலீஸுன்னு தான் பேர், ஒரு பொறுப்பு கிடையாது, ஒன்றும் கிடையாது. நேற்று ஃபுல்லாக வந்து கதை நடத்துது. நாளைக்கு சீக்கிரம் போகணும், நாளைக்கு எனக்கு கேஸ் இருக்குது, அப்படி இருக்குது, பெரிய கேஸு என்னென்னமோ சொல்லிவிட்டு இப்போ கிளம்பாமல் வந்து ஜாகிக்கு போயிட்டு வரீங்க. அப்படி இல்லை ஜீன். கிளம்புங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன தான் கத்துறாரு. நம்ம டேய் ஏன்டா காலையில் சூடாக இருக்கா? அதுவும் ஆயா, அவருக்கு ஊருக்கு கிளம்பணுமா? என்ன ஊருக்கா? டேய், மணி 8:30 தானே ஆகுது, 11:30 தான்டா ஃப்ளைட்டு. அவருக்கு அவர் ஊருக்கு போயிட்டு அவர் சொந்த பந்தங்கள்லாம் பார்க்கணுமா? அதுக்கு உங்களுக்கே தெரியும் அங்கே யாரெல்லாம் இருக்காங்கன்னு. ஆமாம், அப்போனா ஏன் கிளம்பாமல் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஹாய் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வராங்க. அவங்க வேறு யாரும் இல்லை, நம்ம ஒயன் தான். ஒயன், என்ன இவ்வளோ சீக்கிரம் கிளம்பிட்ட? ஆமாம், இந்தியா போகிறதுனா சாதாரண ஊரா? எனக்கு ரொம்ப நாள் ஆசை. நானும் டேங்கிட்ட சொல்லிகிட்டே தான் இருந்தேன், அவன் கூப்பிட்டு போகிற மாதிரி தெரில. கடைசியில் நம்ம யூங்கியோ அண்ணாவோட மேரேஜ் அப்போ தான் கூப்பிட்டு போகிறதா ஒரு முடிவு வந்திருக்கு. அதான் நான் ரெடி ஆகிட்டேன். அதுக்குள்ளே கிளம்பிட்டு நிற்கிது, நீங்களும் தான் இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னை திட்டுறேன். ஷோ ஒயன், முன்னால் நானும் திட்டு வாங்குறேன், பார்த்துக்கலாம். ஐயா என்ன ஜெயபோகண்ணா, நீ கிளம்பவே இல்லையா? அதுவும் ஒயன், இதோ கிளம்பணும். அந்த தரத்தில் இது கிளம்ப போகுது. சொந்தம் தான் பேர், அதுக்கெல்லாம் அந்த ஊருக்கு வந்து நம்ம சொந்த பந்தங்களை பார்த்து பழகணுன்னா ஆசையே கிடையாது. ஒரு ஸ்ப்ரைட்டு பாட்டில் வாங்கி கொடு, நல்லா குடிச்சிட்டு உட்காரோம். ஐயாங்க காஃபி கேட்டேன், ஏன் ஐயாங்க இப்படி பண்ணுறீங்க? இந்தா காஃபி குடிச்சிட்டு சாவு. ஐயாங்க
போடா டேய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின் போகிறாரு. என்ன நீங்கள் 2 பேரும் கிளம்பவே இல்லையா? சீக்கிரம் கிளம்புங்க. 8:30, இப்போ 8:40 தான் ஆகுது. அங்கே பாரு 11:30க்கு தான் ஃப்ளைட்டு. ஏன் எல்லாம் இப்படி இருக்கீங்களோ? ஹயாங், என்ன நீங்கள் இவ்வளோ அலட்சியமாக பதில் சொல்கிறீங்க? நேற்று எவ்வளோ கதை சொன்னீங்க, இந்த மாதிரி இது முக்கியமான கேஸு, இது எனக்கு கொடுத்துருக்காங்க, இதனால நான் இவ்வளோ பெரிய இதுக்கு பொசிஷனுக்கு போவேன். ஓ ஒயன் ஒயன் ஒயன், போதும் நிறுத்து, எனக்கு எல்லாம் தெரியும், நீயும் ஆரம்பிக்காது, நான் போய் குளிச்சுட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ஜனும் போகிறாரு. ஜீகா பண்ணா, தெய்வமே போகிறேன், இந்த காஃபியை குடிச்சிட்டு போகிறேன். அது என் செல்ல குட்டிடி, அப்படி இருக்கணும். ஆமாம் ஹயாங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒயன் போய் நம்ம ஜின் ஹயாங்கை கட்டி பிடிச்சிட்டு, ஆமாம் எங்கே உங்களோட தொம்பியை காணும்? உன் புருஷனை பற்றி என்கிட்ட கேட்டால் எனக்கு எப்படி தெரியும்? ஆமாம், நல்ல காலத்துலேயே அந்த நாய் எந்திரிக்காது. நீங்கள் டீயை கொடுங்க, நான் போய் கொடுக்குறேன். இந்தா போய் கொடுத்து எழுப்பி விடுங்க. சரி, நான் போய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஒயனும் போகிறாங்க. இப்படியே கட் பண்ணி நம்மளோட டயாங்க தான் காட்டுறாங்க. அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு அவர் எழுந்திரிச்சு பார்க்குறாரு. பார்த்தா அவரை சுற்றி யாருமே இல்லை. ஒரு மாதிரி அந்த இடமே ஒரு மாதிரி இருட்டாக இருக்குது. என்ன இடம் அது, நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு இருக்கும்போது ஒரு சவுண்ட் கேட்குது. டயாங் டயாங், சீக்கிரம் வா டயாங், உனக்காக நான் இங்கே காத்துக்கிட்டு இருக்கேன், சீக்கிரம் வந்துடு. நம்ம டயாங் தேடுறாரு. யாரு யாருக்கு? நான் உனக்கு யாருன்னு தெரியலையா? கூடிய சீக்கிரம் உனக்கு தெரிய வரும். உனக்காக பல வருஷம் காத்திருக்கேன். எவ்வளோ வருஷம் தெரியுமா? நாளாம நான் விட மாட்டேன். இன்னொரு உருவம் நம்ம டயாங் மூஞ்சிக்கிட்டே வருது. அப்படிதான் நம்ம டயாங் அப்படி பதறி எந்திரிச்சிடுது. அப்படின்னு சொல்லிட்டு வாம்பவே நம்ம காஃபி எடுத்துரும். எரும மாடு, ஏன் அப்படி கத்துற? ஒயன் ஒயன் டிடி, ஏன் இப்படி கத்துற? என்ன கனவு? கெட்ட கனவு. ஷோ, எரும மாடு, இந்த டீ குடி. இதுக்கு நீ இப்பெல்லாம் கத்தாத, கெட்ட கனவு தானே, விடு. ஆமாம். என்னடாச்சு, ரொம்ப பயந்துட்டியா? இல்லை கெட்ட கனவு தான். சரி, ஊருக்கு கிளம்பு. என்ன, எந்த ஊருக்கு? இந்தியாவுக்குடா. இந்தியாவுக்கா? ஆமாம், பாரு நான் இவ்வளோ அழகாக ரெடி ஆகிட்டேன். ஆமாம், ரொம்ப அழகாக இருக்கேடி. காலையிலே ஆரம்பிக்காத, ரெடி ஆகுதா? ஆனால் மணி இன்னும் ஆகலை தான். ஆனால் உங்கள் அண்ணன் இவ்வளோ ஆர்வமாக இருக்காரு. தம்பி, நீ கிளம்புற முடியாது, நீ சொந்த ஒரு பக்கம் உனக்கு ஆசையே இல்லையா? ஆமாம், அங்கே போய் என்ன பண்ணுறது, எங்கள் அண்ணனே வெறுப்புத்தவங்க தானே. என்னடா, அதான் முடிஞ்சிருச்சுல்ல. அவங்களே கடைசியில் நம்ம யோங்கி என்ன மேரேஜுக்கு ஏற்றுக்கிட்டு நம்ம கூப்பிட்ருக்காங்க. இப்போ ஒன்றை மட்டும் ஏற்றுப்பாங்கன்னு நம்புறியா? இல்லைத்தான், ஆனால் ஏற்று பார்ப்போம். கண்டிப்பாக உங்களுக்கு நம்மளை பிடிக்கும்டா, போகலாம் வா. சரி, ஏதோ சொல்கிறேன், உனக்காக கிளம்புறேன். மார்னிங் ஒரு கிஸ் கூட கிடையாதா? எடு செருப்பேன், கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோகி சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க. ஓயாத ஒரு கிஸ்ஸு, பல்லு தேய்ச்சிட்டு வா, கப்பு அடிக்குது, ஓடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேங்க அப்படி கிட்டேயே குடிக்கிறாரு. இந்த பக்கம் பார்த்தா நம்ம சின்ன, ஐயோ மணி என்ன ஆகுது, இந்த யூங்கி பையில வேற காணுமே, என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு யூங்கி கதை திறந்து அவர் நல்லா புரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காரு. அட பாவி டேய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன போய் எழுப்புறாரு. எந்திரி ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூனைக்குட்டி அப்படியே எந்திரிக்குது மெதுவாக. என்ன ஹயா டீ யூங்கி, கல்யாணம் உனக்கு நடக்க போகுதுடா? தெரியுமே, எனக்கு தான் நடக்க போகுது. ஆமாம், அப்போ ஏன்டா தூங்கிட்டு இருக்க? கிளம்புடா, டைம் ஆச்சு, எல்லாம் கிளம்பிட்டாங்கடா. என்னடா நீ எத்தடா? ஐயோ எந்திரிச்சிட்டு தான் இருக்கேன். என்ன உங்களுக்கு, எனக்கு ஒரு ட்ரெஸ்ஸு கூட நீ எடுத்து வைக்கல தெரியுமா? பாரு, வெறும் பனியனு ஒரு டவுசரை போட்டு உட்காந்துருக்கு. பரவாயில்ல, இதோட நான் வந்துப்பேன். டேய் என்னடா ஐயா, அப்படியே வந்துக்கலாம், அதான் ட்ரெண்டு தான், விடுங்க. அட பாவி, ஏதோ பண்ணு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜின்னு வெளியே போகிறாரா. நம்ம யூங்கி ரொம்பலாம் ஒன்றும் பண்ணலை, நேராக போய் பல்லு வளர்க்குறாரு. பல்லு வளர்க்கிட்டு அந்த ஹேர் ஸ்டைலை சரி பண்ணிவிட்டு 2 சட்டை 2 பேண்ட்டு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு 4-5 ப்ரஷ் இட்டு தலானி அவர் தூங்கிறதுக்கு தேவையானதான் எடுத்து வச்சுட்டு அவர் பாட்டு வெளியே வந்துடுறாரு. இப்போ ஜின்னு இப்போ தான் யோசிக்கிறாரு, எங்கே அந்த ஒருத்தனை காணுமே,
ரவுடி மாதிரி சுற்றிட்டு இருப்பானே. ஏய் ஜேஹோப்பே, சொல்லுங்க யாங், எங்கடா அவன்? எவன்? அதான்டா 10 பேர் அடிக்க போகிறமா முறுக்கிட்டு திரிவானே. யார், ஜேகேவா? ஆ, அவன் மேலே தான் கொட்டை தூங்கிட்டு இருப்பான். அடிங்க, எழுப்புட அவனை போய். அவன் இது பண்ணுறதுக்கு என்ன எதிர்ட்டுறீங்க? போய் எழுப்பி போ. போகிறேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஜேகோப்பும் அப்படி போகிறாரு. டே ஜேகே, ஜேகே. என்ன யாங்? டேய் எருமை, டைம் ஆச்சுடா, எங்கடி? எங்கே? இந்தியா போகிறேன்டா. ஆமாம், கிளம்பு போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேக்கப் சொல்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேக்கே மெதுவாக வந்திருக்காரு. பார்த்தா கை ஃபுல்லாக டேட்டூ, பியர்சிங்கு, ஒரு லாங் ஹேரு, தலைமை செம்மையாக இருக்கிறான். எப்படா நீ மட்டும் தூங்கி எந்திரிச்சோன்னு கூட ஹேண்ட்ஸமாக இருக்க. அதெல்லாம் அப்படி தான். சரி கிளம்பு போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேக்கவும் கிளம்புறாரு. எல்லாருமே அவசரமாக கிளம்புறாங்க, குட்டி படிக்கலாம் தூக்கிட்டு. அப்போ தான் நம்மளுக்கு இன்னொரு கேரக்டரை கட்டுறாங்க. அவங்க தான் நம்ம யூங்கியோட பேர். அவங்க பேர் வந்து லக்கி. என்னப்பா எல்லாம் கிளம்பிட்டீங்களா? கிளம்பிட்டேன் லக்கி. உங்கள் வீட்டில் வெளியே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. சரி நீ கிளம்பி போ. இல்லை நான் உங்கள் கூட. இல்லை வேணாம், நீ உங்கள் அப்பா அம்மாவோட வா. எங்கள் ஊர் கல்ச்சர்லாம் உனக்கு புரியாது, அதனால் நீ உங்கள் அப்பா அம்மாவோட தான் வரணும், ஓகேவா? சரி ஹயாங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்கி அந்த பொண்ணு வந்து நம்ம யூங்கியை பார்த்துட்டு ஹக் பண்ணிவிட்டு, ஐ லவ் யூடா பொண்ணை குட்டி, போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூங்கிக்கு ஒரு கிஸ்ஸாக போட்டு போக எல்லான்னு பார்த்துட்டு இவன் தான்டா வாழ்கிறான். ஆமாம் ஹயாங் அப்படின்னு ஜேக்கோப்பும் நம்ம ஜேகேவும் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம இப்போயே பார்த்துடலாம், என் கேரக்டர்ஸ்லாம் சொல்லிடுறேன். டயாங் இருக்கார்ல, டயாங்கோட அண்ணன் தான் நம்ம ஜின்னு. நம்ம ஜின்னோட மேரேஜுக்கு வந்து அவங்க அப்பா அம்மா ஒத்துழைக்க மாட்டாங்க. அதனால தான் இவங்க எல்லாருமே கிளம்பி இங்கே வந்திருப்பாங்க கொரியா. நம்மளோட நம்ம டயாங்கோட சித்தப்பா பையன் தான் நம்ம ஜேகே. நம்ஜனோட தங்கச்சி தான் நம்ம ஒயன். டயாங்கோட பெரியப்பா பையன் தான் நம்மளோட யூங்கி, ஓகேவா? சொல்லப்போனால் அவங்க ஃபேமிலி கொஞ்சம் பெரிய ஃபேமிலி தான். நம்ம ஹோபி வந்து இந்த மாமா பையன் சொல்லுவாங்கள்ல, அந்த வயதில் வருவார். இந்த மாதிரி இவங்க மொத்த பேருமே இங்கே கிளம்பி வந்திருப்பாங்க. மெயின் கேரக்டர் வந்து அப்புறம் சொல்கிறேன்டா, ஓகேவா? அப்படியே கட் பண்ணி நம்மளுக்கு இந்தியாவில் இன்னொரு ஊரை காட்டுறாங்க. அங்கே ஒருத்தர் செம க்யூட்டாக இருக்கார். அவர் தான் ஏதோ லைப்ரரியில் வந்து உட்காந்து இது படிச்சுட்ருக்காரு. தனியாக தான் இருக்கார். அவருக்கு ஏதோ ஒரு மாதிரி அவர் பயந்துக்கிட்டே படிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த புக்கு ஏதோ வந்து ஒரு அரண்மனையை பற்றி என்னதாக இருக்குது. அந்த புக்கை படிச்சுக்கிட்டே அப்படியே மெதுவாக அவர் வந்து கண்ணை மூடுறாரு. அப்போ வந்து அவருக்கு ஏதோ ஒரு சவுண்ட் கேட்குது. ஜெமினா ஜெமினா அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டு கேட்குது. அவருக்கு அப்படியே என்ன சன்னடாதுன்னு பார்க்குறாரு. பார்த்தா ஒரு மாதிரி கருப்பாக ரெட் கலரில் ஐ வச்சுட்டு அப்படியே முடியெல்லாம் அப்படியே பறந்துக்கிட்டு ஒரு உருவம் அவர் பக்கத்தில் உட்காந்துட்டு அவருமா பயப்படுறாரு. உனக்கு என்ன வேணும்? எனக்கா ரத்தம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அது கடிக்க வருது. அப்படியே நம்ம ஜிம்னா வந்து பயந்துட்டு இருக்கும்போது அப்படியே யாரும் தொடுறாங்க அப்படின்னு கத்துறாரு. டே ஏன்டா கத்துற அந்த மாதிரி சொல்கிறாங்க. பிரைட், என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரைட்டை ஹக் பண்ணிவிட்டு, என்னடாச்சு? ஒன்றும் இல்லை. டேய் கெட்ட கனவு காண்டியா? ஆமாண்டா. சரி பயப்படாத, ஒன்றும் இல்லை, அம்மா கூப்பிட்டாங்க, ஏதோ நம்ம ஊருக்கு கிளம்பணுமா. என்னடா சொல்கிற? ஆமாண்டா, ஆனால் என் தம்பியாக இருந்துக்கிட்டு தயவு செஞ்சு வெளியாட்டு சொல்லாத, நீ தான் என் தம்பின்னு. இப்படி பயப்படுறியடா? அது சரி விடு, நீ இன்னும் அதை விட்டு வெளியே வரல, அது எப்படி வெளியே வர முடியும்? அதெல்லாம் அப்போல்லாம் ஒன்றும் இல்லை வா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பிரைட் வந்து நம்ம ஜிமினாவோட அண்ணன், ஓகேவா? ஆமாம் எங்கே போகணும்? அதான்டா நம்மளோட யூங்கி இருக்கார்ல, ஆமாம் அவருக்கு மேரேஜா? அப்படியா? நிஜமான யூங்கி ஐயாங்கா? ஆமாம், அதனால் நம்ம வந்து அந்த ஊருக்கு போகிறோம்மா. ஆமாம் அந்த ஊருக்கு நான் வரமாட்டேன். ஏய் வாடா நீ ஒருத்தன் அப்படி சொல்லிட்டு அப்படியே பிடிச்சி வச்சுட்டு போய் அம்மாட்ட எடுத்துறாரு. அம்மா ஊருக்கு வரமாட்டானா? டேய் அடிங்க, ஊருக்கு வாடா. ஏம்மா நான் தான் சொன்னேன்ல ஜெமினா, அது சின்ன வயசுல ஏதோ தெரியாமல் பார்த்துருப்படா, அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. அதான் தாயத்தெல்லாம் கட்டி விட்ருக்கோம்ல, அதெல்லாம் உனக்கு ஒன்றும் ஆகாது. அம்மா ஆனால் கிளம்பு இப்போவே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பி கூப்பிட்டு போயிடுறாங்க நம்ம ஜிம்னாவை. சொல்லப்போனால் இது கொஞ்சம் பக்கத்து ஊருனால அவங்க சீக்கிரமாகவே போயிட்டாங்க. எல்லாம் போய் அங்கே அப்படியே போய் நிறுத்தினோடனே நம்மளோட ஜிம்னாவை பார்த்தோன்னே அவங்க தாத்தாக்கு ஒரே ஹாப்பி. வாடா என் செல்ல பேராண்டி அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிக்கிறாரு. நான் தான் சொன்னேன் இல்லடா, இந்த ஃபேமிலி கொஞ்சம் பெரிய ஃபேமிலி, அதனால இல்லை நம்ம ஜிமினாவோட அம்மா தான் இல்லை கடைசி பொண்ணு.
அதனாலே ஜிமினாவும் சரி, ஜிமினா அம்மாவும் சரி, அவங்க தாத்தாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கொஞ்சிக்கிட்டே இருப்பார். மிஸ்டர் ஜான், மிஸ்டர் கிம் எல்லாரும் வந்து நம்ம ஜிமினாவை கொஞ்சுறாங்க. அப்புறம் நம்ம பிரைட்டை பார்த்துட்டு, பிரைட்டு என்னடா இவ்வளோ பெரிய பையன் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு அவரையும் எல்லோரும் பாசமாக இது பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஜிமினாவோட பாட்டியாக நம்ம பிரைட்டையும் நம்ம ஜிமினாவை அப்படியே வந்து அப்படியே கொஞ்சுறாங்க, கிஸ்லாம் பண்ணுறாங்க. அவங்களால பாட்டி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினா க்யூட்டாக ரியாக்ஷன் கொடுக்குறாரு. சொல்லப்போனால் நம்ம ஜிமினா வந்து இந்த வீட்டுக்கே ரொம்ப செல்ல பிள்ளை, கடைசி குட்டி பிள்ளை, கடைசியான ஒரு பிள்ளை. அதனாலே எனக்கு எல்லாருமே ஜிமினாவை ரொம்ப கேர் பண்ணிப்பாங்க. இன்னுமே நம்மளோட ஜிமினாவோட தாத்தா இருக்கார்ல, அவருக்கு வந்து ஏதோ ஒரு ஏதோ ஒரு மனசில் உறுத்திக்கிட்டே இருக்குது, இது சரியாக வருமானு சொல்லிட்டு. அப்படியே அவர்கிட்ட யோசிச்சுக்கிட்டே இருக்கார். அப்படியே கட் பண்ணி இங்கே காட்டுறாங்க. நம்ம அக்னியும் காயும் கெத்தாக என்ட்ரி கொடுக்குறாங்க. காய் ரெடியாக இருக்கியா? ஆல்வேஸ்க்கா. அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கெத்தாக இறங்கி வராங்க. அப்படியே கட் பண்ணிங்க பார்த்தா நம்ம டயாங்கு, நம்ம நம்ஜூன் எல்லாரையும் காட்டுறாங்க. ஜேகேவெல்லாம் இவங்கெல்லாம் இங்கே ஃபன் பண்ணிட்டு வராங்க. அங்கே இருக்கிற எல்லாரையும் பார்த்து கிண்டல் பண்ணிவிட்டு அவங்களுக்குள்ளேயே கலாச்சிக்கிட்டு அப்படி வராங்க. அவங்க அப்படியே போயிடுறாங்க அங்கே வீட்டுக்கு. அவங்க வீட்டில் போய் பார்த்தா எல்லோரும் நம்மளோட டயாங்கு, எல்லோரும் வந்திருக்காங்க. எல்லாமே பேரங்களும் சொன்னா சேர்ந்துருக்காங்கல்ல, அதனால எல்லாருமே வந்து அப்படி சந்தோஷப்படுறாங்க. நம்ம கிம் டயாங்கோட அம்மா, அப்புறம் நம்ம ஜான் சங்குக்கோட அம்மா, நம்ம ஜேஹோப்போட அப்பா அம்மா, எல்லாரும் நம்ம தாத்தா பாட்டிலும் எல்லாரும் வந்து அவ்வளோ செல்லமாக கொஞ்சுறாங்க. ஏன்னா நம்ம டயாங்கெலாம் அவ்வளோ இது பண்ணி ஆர்த்திலாம் எடுத்து இது பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஜேகேவெல்லாம் அப்படியே டேய் ஜேகே நீ என் பேடாடாது, அப்படியே பார்க்க உங்கள் தாத்தனை விட அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டிலாம் சொல்கிறாங்க. பாட்டி ஒரு 20 வயசு மட்டும் கம்மியாக இருந்து வச்சுக்கோ, நானே அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன், என்ன சொல்கிறேன், கொழுப்பட அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே வந்து அவங்க பாட்டி இது பண்ணிவிட்டு, காலங்களை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு தான் இந்த பாட்டி கண்ணை மூடணும், அதுக்கு தானே நான் உயிரை கையில் பிடிச்சிட்ருக்கேன். பாட்டி டயாங் கல்யாணம் பண்ணிட்டான்னு உனக்கு தெரியும் தானே? அதெல்லாம் தெரியும்டா, வீடியோ காலில் பார்த்துட்டேன். வீடியோ காலில் பார்த்தியா? ஆமாண்டா, நம்மளோட ஜேகப்லாம் காட்டினானே. யாரு கடைசியில் இந்த யோங்கி பையன் மூத்தவன், அவனே இப்போ தான் கல்யாணம் பண்ணிட்டான். ஆனால் நீ டயாங்கு சின்னலாம் அப்படியே கல்யாணம் பண்ணிட்டாங்க பாரு. விடுங்க பாட்டி, அவன் கல்யாணம் பண்ணிட்டாங்கல்ல, அது இருக்க சந்தோஷம். இன்னும் நீனு, பிரைட்டு, ஜேஹோப்பு, நம்ம ஜிமினா வந்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேஹோப் ஆர்வமாக கேட்குறாரு. நம்ம ஜேக்கும் வந்து ஏதோ எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது, ஆனால் அவ்வளோ ரியாக்ட் பண்ணல. வந்திருக்கானா? ஆமாம் அவன் வந்திருக்கான், உங்கள் முறப்பையன் வந்திருக்கான்டா, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அவ்வளோ ரியாக்ட் பண்ணல. ஆனால் நம்ம ஜேஹோப் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எங்கே அவன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக இருக்கார். ஏன்னா நம்ம ஜேஹோப்பும் நம்மளோட ஜிமினும் வந்து சின்ன வயசுலேருந்து சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இன்னும் பேசிகிட்டு இருக்கும்போது தான் ஒரு பொண்ணு வந்து அந்த ஒரு கல்ச்சரல்ஸ் படி அந்த தாவணி சட்டைலாம் போட்டுக்கிட்டு வராங்க. அவங்க பார்த்தோன்னே நம்ம ஜேஹோப்பு வந்து பார்க்குறாரு, யார் அவ அப்படின்னு. ஏன்னா அந்த பொண்ணு செம ட்ரெடிஷ்னலாக இருக்கவங்கள தாண்டி ஆர்த்தி எடுக்க வந்திருப்பாங்க. அவங்க தான் ஆர்த்தியும் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம ஜேஹோப் எல்லாருக்கும். நம்ம ஜேஹோப் பச்சை கண்ணை பார்க்காம பார்த்துக்கிட்டே இருக்காரு. வாட் அ பியூட்டி. அந்த மாதிரி அந்த பொண்ணு பேர் வந்து நம்ம ஐஸ்வர்யான்னு வச்சுப்போம். அந்த பொண்ணு வந்து நம்ம ஜேஹோப்புக்கு வந்து ஆர்த்தி நடத்துக்கிட்டு உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்றாங்க. நம்மளோட எல்லோரும் உள்ளே வராங்க. நம்ம டயாங் அப்போ தான் கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா நம்ம டயாங்க்கும் நம்ம ஜிமினாவும் வந்து சோல்மேட்ஸ், சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. அதனால் கேட்குறாரு, பாட்டி அவன் இன்னும் அதே தான் இருக்கானா? யாரா? ஜிமினா தான். ஆமாம், அவன் இன்னும் அந்த அரண்மனையை பார்த்து பயந்துக்கிட்டு தான் இருக்கான். அதான் நம்ம அந்த அரண்மனையை அப்போயே மாறி வந்துட்டோமே, இன்னும் அவன் பயப்படுறான். ஆமாம், அவன் என்ன பார்த்தா என்ன எதுன்னு ஒன்றும் தெரியல, ஆனால் இன்னும் அதை பார்த்து பயந்துக்கிட்டே தாண்டா இருக்கான். ஏதான் இருந்தால் உங்களுக்கு ஏதோ பூ எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனான். பூ எடுத்துகிட்டு வர போகிறானா? ஏன் மாலை செய்ய போகிறானா? இல்லை அவன் ஏதோ க்ரியேட்டிவிட்டியாக பண்ணணும், பூ எடுக்க போயிருந்தான் தாம்பலத்தில். எங்கே போனான்னு தெரியல, வருவான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் போயிட்டு இருக்கும்போது நம்ம ஜேகே தான் பாட்டி தள்ளி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டிக்கு உங்களுக்கிட்டு போகிறாரு. இவன் இன்னும் மாறவே இல்லைடா, அவன் மாற மாட்டான் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கும் ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கலான்னு தான் இருக்கேன். எப்போ பண்ணிக்கிறானோ. ஆனால் ஒய்ஃபு ரொம்ப அழகாக இருக்காடா. என்ன பாட்டி? அவ்வளோ லட்சணமாக அவ்வளோ அழகாக இருக்கா. எங்கடா உனக்கு மட்டும் இந்த மாதிரி பொண்ணெலாம் கிடைக்கிது? அதெல்லாம் கொரியா பக்கவா பாட்டி, இதோட பியூட்டிஸாக இருக்கும்.
உன் ஒய்ஃப் மாதிரி வராதுடா. ஆமாம் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்ம ஒயனை பார்த்து தான் பேசிட்டு வராங்க. நம்ம ஒயனை எல்லாருக்குமே பிடிச்சிருச்சு சொல்லப்போனால். இங்கே எல்லாம் அப்படியே தலையை தூக்கி வச்சு ஆடுறாங்க. டே இவங்க மேரிட் ஹாப்பி மேரேஜ் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம யூங்கிக்கு தானே மேரேஜ் சொல்லப்போனால் இத்தனை நாள் பிரிஞ்சிருந்த குடும்பத்தை நம்ம யூங்கி தானே சேர்த்து வைக்கிறாரு. அதனால எல்லாருமே நம்ம யூங்கி செமையாக கொஞ்சிக்கிட்டு அப்போல்லாம் பூனைக்குட்டியை வந்து தூக்கிட்டு போகிற மாதிரி தூக்கிட்டு போகிறாங்க. என்ன விடுங்கடா டே அவன் ஏன்டா அரட்டை சொல்லிட்டு வந்திருக்கான், அதான் ஸ்டைல்னு சொல்லிட்டு திரியிறான் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம் சொல்கிறாரு. நீங்கள்லாம் வந்ததுக்கப்புறம் தான்டா இந்த வீடே கலகலன்னு இருக்கு. நான் கூட பயந்துட்டேன், நான் அப்படியே உங்களை பார்க்காமே செத்துருவோன்னு. பாட்டி என்ன பேச்சதுலாம் அப்படின்னு சொல்லி நம்ம டயாங்க திட்டுறாரு. ஆமாண்டா டயாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம சேக்கி முன்னாடி போயிட்டுருப்பார்ல, அப்போ குடுகுடுன்னு யாரோ ஓடி வராங்க. தாம்பலம் தட்டு எடுத்துகிட்டு வராரு. ஃபுல்லாக பூ, என்னோட ரோஸு எல்லா கலராக பூவெலாம் அந்த மாதிரி தான் இருக்குது. அப்படியே எடுத்துகிட்டு வரும்போது என்னென்னா நம்ம ஜேகே வந்து இடிச்சிட்றாரு. இடித்த உடனே அவர் கீழே உள்ள போயிடுறாரு. அப்போ என்னென்னா நம்ம ஜேகே தான் பிடிக்கிறாரு. அந்த தட்டெல்லாம் மேலே பறக்குது. பறந்தோன்னு என்னாகுதுன்னா நம்ம அந்த பூவெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் அவங்க 2 பேர் மேலேயும் விழுவுது. அவங்க 2 பேருக்குள்ளேயே ஒரு ஐ கான்டாக்ட் போது நம்ம ஜேகே அப்போ தான் அவங்க முகத்தையே பார்க்குறாரு. பார்த்த உடனே தலைமை ஃப்ளாட்டு. ஏன்னா அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜிமினா தான். அவ்வளோ அழகாக இருக்கார் நம்ம ஜிமினா. அதுவும் அந்த பூவெலாம் அவங்க மேலே விழுவும்போது நம்ம ஜிமினாவை பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கார். நம்ம ஜேகேக்கு பார்த்தோன்னே நம்ம ஜிமினாவை பிடிச்சது. மேரேஜ் பண்ணால் இவரை தான் பண்ணணும்னு அவருக்கு ஒரு ஃபிக்ஸே ஆகிட்டாரு. இப்படியும் அவங்க 2 பேரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கொஞ்சம் வெக்கப்படுதிய வயச பிடிக்குது முகமே, கொஞ்சம் பார்த்து அது கூட பேச. Time is thumping slow. My heart is pumping low. Time is thumping slow. My heart is pumping. ஓகேடா, நம்ம இதோட ஸ்டோரியை வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த கதை அவ்வளோ பிடிக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இது அவ்வளோதான் ஹாரர் எஃபெக்ட்லாம் அவ்வளோ போட்டிருக்க மாட்டேன். அதனால் நம்ம போக போக தான் அது வந்து ஹாரர் அதெல்லாம் வரும். ஓகேவா? அதனால் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து கேள்விகள்லாம் ஊற்றாதீங்க, என்னடி ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிவிட்டு. நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் போக போக நம்ம கதை போகிற வயசில் பார்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருக்கும், நான் நம்ப தான் போடுறேன். பிடிக்கலன்னா ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா நீங்கள் சொல்லிவிடுங்க. ஓகேவா? இல்லை நீ போடு, இல்லை கண்டினியூ பண்ண வேணான்னா கூட சொல்லுங்கள். இல்லை நீ போடு அப்படின்னு சொன்னாலும் நான் எபிசோடு போடுறேன். ஓகேவா? ஓகேடா, நான் போகிறேன். பாய் பாய். நிஜமாக நான் போக போக நான் ஆகிறதுலாம் போட ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? தயவு செஞ்சு உங்களுக்கு பிடிக்கலனாலும் பிடிச்சாலும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகேவா? லவ் யூ. பாய் பாய்.